வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல த கிரேட் இந்தியன் ஆத்தர் சேட்டான் பகத்தோட ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது ரிவ்யூவா ரோஸ்டாங்கிறத வீடியோ முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஏன் இந்த புக்கு பிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ 2017-18 அரௌண்ட் தட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து நான் ஃபிக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபிக்ஷனோட பாணியே எனக்கு அப்போ புரியல. அப்போலாம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருந்துச்சுன்னா, நான் ஒரு கதை தான் எனக்கு வேணும்னா நான் ஒரு நல்ல படமா பார்த்துட்டு போயிடுவேனே, எதுக்கு நான் உட்காந்து ஒரு புக்கை 7 மணி நேரம் 8 மணி நேரம் மெனக்கட்டு படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா டு பி ஆனஸ்ட் லாஸ்ட் 1 இயரா தான் வந்து நான் ஃபிக்ஷனே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ காலேஜ் படிக்கிறப்போ வந்து இந்த சேட்டன் பகத்துங்கிற ஆத்தர் வந்து இந்த 2 ஸ்டேட்ஸ், ஒன் இண்டியன் கேர்ள் இந்த மாதிரி புக்ஸை கொடுத்து ரொம்ப பிரபலமா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுல சன் டைரக்ட் இருக்கும், அதுல சுட்டி டிவி மட்டும் தான் வரும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாம் வந்து கேபிள் டிவி வச்சிருப்பானுங்க, கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் பார்ப்பானுங்க. நம்மளுக்கு இந்த பென்டென், பவர் ரேஞ்சர்ஸ் இந்த மாதிரி 1-2 தான் தெரியும், அதுக்கு மேல எந்த ஷோவும் தெரியாது. ஸோ அவனுங்க வந்து அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் பத்தி பேசிட்டு இருக்கப்ப நம்ம எப்பயுமே எக்ஸ்க்ளூடடா ஃபீல் ஆகும். அவங்களுக்கு சுப்பீரியரோ அவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வந்து எனக்கு காலேஜ் படிக்கிறப்ப இருந்துச்சு. சேட்டன் பகத் புக்கெல்லாம் நீ படிக்கலன்னா நீ வேஸ்ட், அதாவது நீ பயங்கரமான விஷயங்களை வந்து மிஸ் அவுட் பண்ற, அந்த மாதிரி ஒரு ஹைப் இருந்துச்சு. அண்ட் அப்போ வந்து எனக்கு ஃபிக்ஷன்ல ஈடுபாடு உண்டு, அதனால நான் படிக்கல. சரி, இப்ப ஃபிக்ஷன் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டமே, ரொம்ப நாளா இந்த ஆத்தர் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எடுத்து படிச்ச புக்கு தான் இது. இந்த புக்கோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, அண்ட் நீங்க படிக்கலாமா வேணாமா, இது எல்லாமே வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த புக்கோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இதோட சம்மரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். மாதவ் ஜா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து டெல்லியில இருக்க செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ்னா எப்படி இங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் இருக்கோ, அதே மாதிரி என்டையர் இந்தியா லெவல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான நம்பர் 1 காலேஜ் தான் செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ். எனக்கு அங்க படிச்சனால தெரியும். அண்ட் அங்க நீங்க படிக்கணும்னா நியர்லி 99% மார்க் இல்லாம படிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு பீகார்ல இருந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு பையன் வரான். அவன் பேர் தான் மாதவ் ஜா. அந்த பையன் எப்படி செயின்ட் ஸ்டீஃபனுக்கு வரான்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரான். ஸோ ரியலா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்காங்க. அவனுக்கு வந்து என்னன்னா ஹிந்தி தான் பேச வரும், இங்கிலீஷ் பேச வராது. ஓகேங்களா? அதே காலேஜுக்கு ரியா சோமானின்னு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க என்னன்னா டெல்லியில பயங்கர ரிச்சான ஒரு பிளேஸ்ல இருந்து வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில அண்ணா நகர் எல்லாம் ஈஸியா இருந்த ரெசார்ட் பக்கம், அந்த பக்கம்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் எலைட் பீப்புள், அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க ரியா சோமானி. இவங்க 2 பேரும் வந்து செயின்ட் ஸ்டீஃபன்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்தது என்ன, ரிலேஷன்ஷிப்பா இல்ல அது எப்படி போய் முடிஞ்சது, அதுதான் இந்த புக்கோட என்டையர் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ல இருக்க ஸ்ட்ரென்த்ஸை கவர் பண்ணிடுவோம், ஏன்னா அதே ஒரே நிமிஷத்துல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட். நீங்க வந்து ரொம்ப இன்டர்நேஷனல் ஆத்தர்ஸ் பெரிய பெரிய புக், இந்த தடிமனான புக் எல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சின்ன புக்கு. நீங்க வந்து ஒரு 3-4 சிட்டிங்ல முடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன புக். மொழியால இருக்க பிரச்சனை, கிளாஸால இருக்க பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க கதைக்குள்ள வந்து நிறைய பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் வந்து அது ஒர்க் ஆயிருக்கு. அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். எனக்கு அதுக்கப்புறம் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மாதவோட அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவன் எந்த மாதிரி இடத்துல இருந்து வராங்கிறத விவரிச்சு வரும். எல்லாருக்குமே தெரியும், பீகார் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்சஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு ஸ்டேட்டு. எக்கனாமிக்காவும் இல்ல ஃபினான்சியலாவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஸ்டேட்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், அங்க இருக்கவங்களாம் படிக்க மாட்டான், அவனை படிக்க வச்சாலும் படிக்க மாட்டான், ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போவானுங்க, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை தான் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஆனா ஏன் அது நடக்குது, அங்க ஆக்சுவலா அந்த ஸ்டேட்ல இருக்க ப்ராப்ளம் என்ன, ரிசோர்ஸ் இல்லாததுனால இப்படியெல்லாம் என்னதான் பண்ணாலுமே ஒரு ஸ்டேட் எப்படி முன்னேற ரொம்ப தடுமா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றனால அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரியும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து மெயின் ரிவ்யூக்கு வருவோம். இந்த புக்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டோரி லைனே இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இத அவங்க வந்து ஒரு பாலிவுட் மூவி மாதிரி, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி எழுத ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஒன் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவான். அந்த பொண்ணு தெளிவா சொல்லிடும், நான் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு நோ சொல்லிடும். அங்கேயே என்ன கேட்டா கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவன் என் வேலையை பார்க்க போலாம், அந்த பொண்ணு அந்த பொண்ணு பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். நிறைய தமிழ் மூவிஸ் இருக்கு. குறிப்பா வந்து சிவகார்த்திகேயன் அவரோட மூவிஸ், சில மூவிஸ்லாம் நான் பார்த்திருக்கேன்.
பொண்ணு நோ சொல்லிடும், ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டாரு, துரத்தி லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடும். இதை பாக்குற ஒரு அண்ட் நான் தான் சொன்னேன்ல, காலேஜ் படிக்கிறப்பதான் இந்த புக் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுன்னு. ஒரு 18-20 இயர்ஸ் ஓல்டு வந்து இதை பார்த்தானா அவனுக்கு என்ன தோணும்? ஒரு பொண்ணு நோ சொன்னுச்சுன்னா எஸ் அர்த்தம், டே நோ சொன்னா நோடா. இதுவே எனக்கு பர்சனலா இது ஒர்க் அவுட்டே ஆகாதனால அதுக்கப்புறம் அவங்க பண்ற எல்லா எமோஷனல் டிராமாஸ் அண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அட் த எண்ட் ஆஃப் தி டே எந்த ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரியிலையும் மெயின் வந்து அந்த கேரக்டர் டெப்த் தாங்க. அந்த கேரக்டர்ஸ் ரெண்டுமே வந்து டீப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸா இருந்தாதான் நம்ம ரொம்ப டீப்பா எஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸும் என்னதான் இவர் நல்லா விவரிச்சு எழுதியிருந்தாலும் பெருசா ஒட்டலை இந்த 2 கேரக்டர்ஸும். அதனாலேயே நம்மளுக்கு என்னமோ இவங்க சேரணுங்கிற அந்த மைண்ட் செட்டே வரலன்னே சொல்லலாம். செகண்ட் ப்ராப்ளம் இதுல இருந்தது எனக்கு என்னன்னா, ஸ்டீரியோ டைப்பிங். என்னெல்லாம் ஸ்டீரியோ டைப்பிங் பண்ண முடியுமோ எல்லாமே ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க. மாதவ் வந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக, அவனுக்கு காமன் சென்ஸ் இல்லைனாலும், ஒரு பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியலனாலும், ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலனாலும், இதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னா அவன் ரொம்ப இன்னோசென்ட் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் ரியா என்னதான் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ஃபேமிலியில இருந்து வந்திருந்தாலும், அந்த ஒரு ரீசனுக்காகவே அவளுக்கு வந்து ஒழுங்கா டெசிஷன் எடுக்க தெரியாது. அவ ரொம்ப கோல்டா இருப்பா, அவளுக்கு வந்து எமோஷன்ஸே இல்லை, அவளோட பேஷனை நோக்கி ஓட முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஒரு நல்ல புக் என்னன்னா, 2 கேரக்டர்ஸையும் வந்து சொல்லிட்டு நீ டிசைட் பண்ணிக்கோ என்ன ஏதுன்னு சொல்றதுதான் ஒரு நல்ல புக். இந்த கதையில நீ வந்து மாதவ வந்து நீ சிம்பத்தியா பார்க்கணும், அவனுக்கு நீ உன்னோட கருணை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே வந்து எழுதுன மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லாங்குவேஜ் கிளாஸ் இந்த டிஃபரன்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, ஒரு தமிழ் பொண்ணும் ஒரு தமிழ் பையனும் ஒரு ஹிந்தி பையன் இல்லைன்னா ஹிந்தி பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப, நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. அப்ப ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 30% தெரியும், அவனுக்கு ஒரு 50% தெரியும்னு வச்சுக்கோம். அப்ப இருக்க கான்வர்சேஷன் அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதை எவ்வளவு வேணா வந்து நீங்க மில்க் பண்ணலாம். இந்த கதை நடக்கிறது டெல்லியில, அவன் பீகார்ல இருந்து வரான், அவனுக்கு ஹிந்தி தெரியும். இந்த பொண்ணு டெல்லியிலே தான் இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும். அப்புறம் ஏன் இங்கிலீஷை கொண்டு வரீங்க உள்ள? அது எனக்கு புரியவே இல்லை. நான் டெல்லியில படிச்சவன் தான், அந்த காலேஜுக்கு பக்கத்துல தான் எங்க காலேஜ். யாருமே வந்து இவங்க சொல்ற மாதிரி எலைட் பீப்புள்லாம் வந்துட்டு அவங்க இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்கன்னு கிடையவே கிடையாது. அங்க யாருமே இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க, எல்லாருமே ஹிந்தில தான் பேசுவாங்க. இப்படி பேசுறனாலும் 2 பேருக்கும் ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கப்ப அதை பேசிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு தானே எல்லாத்தையும் ஹிந்தி படிக்க சொல்றீங்க. எல்லாத்தையும் ஹிந்தி படிக்க சொல்லிட்டு நீங்க காலேஜ்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்கன்னா அதுக்கு நாங்க இங்கிலீஷே படிச்சிட்டோமே. ஸோ அது தட்ஸ் ஃபார் அனதர் வீடியோ. பட் அந்த ரியாலிட்டி ஒட்டாதனால நம்மளுக்கே தோணுது, எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசுறீங்க, ஹிந்தியில பேசிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இவங்க நினைச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னா வந்து கில்ட் ட்ரிப்பிங். எல்லாத்தையுமே வந்து இவங்க ரொமான்ஸா காமிச்சிருக்காங்க. ஸோ நான் இன்டர்நேஷனல் ஆத்தர்ஸ்லாம் நம்ம படிக்கிறப்ப என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூலினோரோட புக்ஸ்லயுமே வந்து எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு எமோஷனையும் தனித்தனியா காமிப்பாங்க. அவங்க வந்து சண்டை போடுறத லவ்னு காமிக்க மாட்டாங்க, அபியூஸ் பண்றத லவ்னு காமிக்க மாட்டாங்க. இந்த கதையில அப்கோர்ஸ் வந்து பிசிக்கல் அபியூசஸ் எதுவும் இல்லை, ஆனா மென்டல் அபியூசஸ் இருக்கு, வெர்பல் அபியூசஸ் இருக்கு, பிளாக்மெயிலிங் இருக்கு, கில்ட் ட்ரிப்பிங் இருக்கு. இது எல்லாமே அவன் பண்றான். இந்த பொண்ணும் பண்ணது அவனும் பண்றான். யார் பண்ணாலும் அது தப்பு தானே. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லவ்ங்கிற ஒரு ரொமான்ஸுங்கிற ஒரு போர்வையை போட்டு மூடி தப்பிச்சிடலான்னு வந்து ஆத்தர் நினைச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. லவ் அண்ட் ரொமான்ஸுங்கிறது வேற, மற்ற எனி ஃபார்ம் ஆஃப் அபியூசஸ் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அந்த ரொமான்ஸ்ல இருக்கனால, அந்த லவ்ல இருக்கனால அதை அவங்க சகிச்சுக்கிட்டு போகலாம். யாருமே நீங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொன்னாதானே அது மாறும். தப்புன்னு சொல்லாம வந்து நீ நோ சொன்னா நீ துரத்து, நீ பின்னாடியே ஓடு, அந்த பொண்ணு நிம்மதியா இருக்க கூடாது, அப்புறம் லவ் வந்துடும்னா என்ன ரைட்டிங்னு எனக்கு புரியல. ரொமான்ஸ்மே டு பி ஹானஸ்ட் பெருசா இதுல ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலா ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுல இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம், இவங்க இந்த உமன் கேரக்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ண விதம். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே வந்து ஒரு படமாவும் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் படமா எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புக் எழுதினாரோட ஒரு டவுட். படமா எடுக்கணும்னா டைரக்டர்ஸ் கிட்ட போகலாம், காஸ்ட்டை பிடிக்கலாம், படத்தை எடுக்கலாம். உங்ககிட்ட காசு இருந்துச்சு, உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கு, உங்க கதை மேலனா உங்க கதையை உங்க படத்தை போட்டு எடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு புக் எழுதி எங்களையே கொள்றங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. படம்னு ஒண்ணு எடுக்கணும்னா அதுல மேல் கேரக்டர்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா காட்டி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஆடியன்ஸும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க, மேல் ஆடியன்ஸ் எவ்வளவுதான் எலிவேட் பண்ணி காமிச்சாலும் இது அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதனால என்ன பண்ணணும், இன்னொரு கேரக்டரை
ரொம்ப கேவலமா காமிச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ரிட்டன் உமன் கேரக்டர்னா வந்து அது இதுல இருக்க ரியா தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பாவம் அந்த பொண்ணு. ரொம்ப பிளெக்சிபிளா எழுதிட்டாங்கன்னே சொல்லுவேன். ரொம்ப லிபர்ட்டி எடுத்துதான் வந்து இந்த புக் எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து டெசிஷன் எடுக்க தெரியாது. அவங்க ஃபேமிலியில யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியில அபியூசஸ் இருந்துகிட்டே இருக்கும். அன்பு காமிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வீக்கான கேரக்டர், எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு மேரேஜ் பண்ணாலும் அது டிவோர்ஸ்ல வந்து முடியும். இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லாம ஒரு கேரக்டர் இருக்கப்ப வந்து எதுக்கு அந்த பொண்ணு சேரணுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு வருது. என்னோட வேர்டிக்ட் என்னன்னா, ஒரு மூவி எடுக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புக் மாதிரி தான் இருந்துச்சே தவிர பெருசா எந்த கேரக்டர்ஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணல. சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இட் எண்ட்ஸ் வித் அஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அந்த கேரக்டர் உங்களை விட்டு போறதுக்கே ஒரு 4-5 நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் எதிர்பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு புக் படிக்கிறோம். என்னை பொறுத்த வரையும் ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான புக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த புக்கெல்லாம் நீங்க தயவு செஞ்சு இந்த 19 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கவனுங்க எவனாச்சும் படிச்சீங்கன்னா அடிச்சுட்டு தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க. இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளும் துரத்தலாம்னு நினைச்சீங்கன்னா எந்த ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது. கைஸ், இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், வாங்கி படிங்க. பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அதே மாதிரி அடுத்தது இந்த ஒரு நான் ஃபிக்ஷன் அகைன் படிச்சுட்டு இருக்கேன், தாங்க முடியல நம்மளால. டூ இட் டுடே படிச்சுட்டு இருக்கேன். இதோட வீடியோ மோஸ்ட் ப்ராபப்ளி சூன் ஐ அப்லோட். அண்ட் உங்களுக்கு புக்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேட்டான் பகத் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. வேற எதுனா புக்ஸ்க்கு வந்து ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் டவுன் பண்ணுங்க, நான் பண்ண ட்ரை பண்றேன். தட்ஸ் ஆல் கைஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.